இப்ப வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி எனக்கு என்னவெல்லாம் குடுக்க போகிறது? என்ன மாரியான மாற்றங்கள் எல்லாம் என் வாழ்வில் நிகழப் போகிறது? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்க போதுங்க. ஏன்னா 9ஆம் இடத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில குரு வந்து அமர்தல் அப்படின்றது ஒரு அதீத ஒரு நன்மையை குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு வந்து என்ன பண்ணுவாருன்னா, டைரக்ட்டா உங்களையே பார்ப்பார். ராசி அல்லது லக்னத்தின் மீது குரு பார்வை படும்போது என்ன ஆகும்னா, பயங்கரமான செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்றது இன்கிரீஸ் ஆகப்போது. துளாராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 9ஆம் இடம், 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம்லாம் இயங்கப் போகிறது. கரெக்ட். அப்போ 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த குரு பெயர்ச்சி துளாராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாமா? ஏற்கனவே நான் சொன்னேன். 6ல வேற சனி வந்து சத்ரு சம்ஹார நாசம் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. ஏன்னா, சனி ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ப்ளஸ் சைன் குடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அவர் வேற 6ல உட்காந்து உடைய கடன், நோய், எதிரியெல்லாம் அப்படி தவிடுபொடி ஆக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. 10வதுக்கு வந்து குரு வேற வந்து 9ஆம் இடத்தில் பாக்கியத்தில் குரு அமர்தல் அப்படின்றது இருக்கிற பாக்கியத்தை எல்லாம் இந்தான்னு வச்சுக்க போறாரு. எஸ்பெஷலி அப்பா வீட்டு சைடு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும், தீமைகளும் உங்களை நோக்கி வரப்போகிறது.